அண்மை செய்தி. சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன் மீதான நிலுவை வழக்குகளை சுட்டிக்காட்டி புதிய பாஸ்போர்ட் வழங்க மறுக்கப்பட்டதை எதிர்த்து சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்கும்படி சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சீமான் தாக்கல் செய்துள்ள மனுவில் வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட் தேடிய போது அது காணாமல் போனதாகவும் இதனை தீவிரமாக தேடிய போதும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். ஆனால் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரி விண்ணப்பித்த பொழுது மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி நிலுவையில் உள்ள வழக்குகளை சுட்டிக்காட்டி நிராகரித்துவிட்டதாகவும், எனவே புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் அரசியல் காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை காரணம் காட்டி புதிய பாஸ்போர்ட் வழங்க மறுப்பதாகவும், எனவே உடனடியாக புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இதனை தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.